வணக்கங்க. எலக்ஷன் கேம்பெயினிங்கில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி உங்களுக்கு சுற்றி காட்டி ஆக்சுவல் உண்மை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். ஏன்னா என்னோடது எல்லாமே மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் தான் என் வீடியோவை பார்க்குறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற தாமரையோட கேண்டிடேட்டு என்ன பண்ணார், அந்த ஊர் எம்எல்ஏ எடுத்துக்கிட்டு ஒரு தோசை கடைக்கோ பரோட்டா கடைக்கோ போயிருக்கிறார். அவரோட டேட் ஆஃப் பர்த்டே கேட்டுட்டு 2 தோசைக்கு 1961 ரூபாவை கூகுள் பே மூலமாக பண்ணியிருக்கிறாரு. இதில் பே பண்ணுறோம் ஆன்லைனில், ஓகேவா இருக்கா? ஐயா உங்கள் பிறந்த வருஷம் சொல்லுங்கள். 1963. 1963 ரூபா உங்களுக்கு. ஓ இது நைட். ஓகே, மத்தியானம் சாப்பாடெல்லாம் ஓகே. சவுண்ட் வந்து பார்த்தீங்களா? பணம் போயிடுச்சு. பார்த்தீங்களா? இதுதான் மோடிஜியோட பார்த்தீங்களா பெரிய மாற்றம். பார்த்தீங்களா, கையில் பணமே எடுக்க வேணாம், எல்லா அக்கௌண்ட்டுக்கு போயிடும். பண்ணிவிட்டு இதெல்லாம் எங்கள் ஆளு கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு இது ஒரு முற்றிலும் உண்மை இல்லை. இந்த ஆப்பை 2006-07 என்சிபிஐன்னு ஒரு கம்பெனி, ரகுராம் ராஜன் ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு முன்னாடி இருந்தபோது ஆரம்பித்து பல ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணாங்க. நெஃப்ட்டு, இம்ஸ், ஆர்டிஜிஎஸ், இது மாதிரி பல ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணாங்க. அதில் ஒரு ப்ராடக்ட் தான் 2008 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கம்பெனி பேர் என்பிசிஐ, நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது ரிசர்வ் பேங்க்கோட கம்பெனி. 2008 ஆரம்பிக்கப்பட்டது. 2008 யார் ஆட்சியில் இருந்தாங்க, ரகுராம் ராஜன் எந்த பொசிஷனில் இருந்தாருன்னு நீங்களே கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது உண்மைக்கு பரம்பாக பேசுகிறது சில பேரோட வேலையாக போச்சு. எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது காங்கிரஸ் காலத்தில் நோ ஃப்ரில்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஆரம்பிக்கப்பட்டது. உங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி டிமானிட்டைசேஷன் பூர்ணமாக திறக்க வச்சு ஜன்தன் அப்படின்னு ஒன்று இதை பேரை மாற்றினார். இந்த ஜன்தன் அக்கௌண்ட் திறந்த உடனே முதல் வேலையாக இந்த கவர்மெண்ட்டு என்ன செஞ்சுது, 2015 ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. அந்த ஆக்டிவிட்டின்னா ஆர்பிஐ ஒரு சர்க்குலர் வருது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பேங்க்கு 2016 கவர்மெண்ட் பேங்க்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மினிமம் பேங்க் சார்ஜஸ் வைக்கலைன்னா நீங்கள் பெனால்ட்டி போடலாம் அப்படிங்கிறாங்க. இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டெல்லாம் அதில் சேர்த்துடுறாங்க. இதை திணிவு படத்தில் அழகாக காட்டுவாங்க. 5000 ரூபாய் போட்டு வச்சேன், 10 மாசம் கழிச்சு பணம் எடுக்க வந்தா அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்ல. கரெக்டா என்ன சொல்றாரு இவரு, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. மினிமம் 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கும். அதான் 5000 ரூபாய் இருந்துச்சுல்ல சார். மாசம் எஸ்எம்எஸ் அலர்ட் சார்ஜ் 40 ரூபாய். 5000 ரூபாயில முதல் மாசம் எஸ்எம்எஸ் சார்ஜ் 40 ரூபாய் கழிச்சிட்டீங்கன்னா 4960 தான் மீதி இருக்கு. இப்ப மினிமம் பேலன்ஸ் இல்ல இல்ல, அதுக்கு மாசம் 500 ரூபாய் ஃபைன். 10 மாசத்துல 5000 ரூபாய் காலி. இப்ப அவங்க தான் எங்க காசு தரணும். வைப்பாங்க. உண்டியல்ல போட்டு வச்சிருந்தா கூட அப்படியே இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, யாரோ ஒருத்தர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபைனான்ஸ்கிட்ட, ஐயா இது மாதிரி சார்ஜஸில் பேங்க்குகள் எவ்வளோ வாங்கியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, டாக்டர் பகவத் கராட் அப்படிங்கிறவர், அம்மையாரோட அசிஸ்டண்ட், ஆகஸ்ட் 2023 உங்களுக்கு சொல்கிறாரு, நம்ம கோயம்புத்தூர் மேற்பாளருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். 2018 2016 சர்க்குலர் வருது. 2018 தான் இந்த ஃபிகர். இது முடிஞ்சப்புறம், டிமானிட்டைசேஷன் முடிஞ்சப்புறம், நான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மினிமம் பேலன்ஸ் 21,000 கோடி, அடிஷ்னல் ஏடிஎம் சார்ஜஸ் 8,000 கோடி, எஸ்எம்எஸ் சர்வீஸ் 6,000 கோடி, டோட்டல் 35,000 கோடி. எந்த பேங்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், HDFC பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஐடிபிஐ பேங்க். இதில் ஆக்சிஸும் ஐடிபிஐலையும் மேஜர் ஸ்டேக் ஹோல்டர் கவர்மெண்ட். ஸோ எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்கும் ப்ளஸ் 2 ப்ரைவேட் செக்டர் மாதிரி நடத்துகிற கவர்மெண்ட் மேஜர் ஸ்டேக் வச்சுருக்கிற பேங்க்கும், ஐடிபிஐ எல்ஐசியில் தலையில் கட்டினது மறந்து போயிட்டோமா,
அந்த பேங்க்கும் ஐசிஐசிஐ, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பகல் கொள்ளை பண்ணிகிட்ருக்குறாங்க. 5000 ரூபா நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஏடிஎம்லேருந்து உங்கள் சம்பளம் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அவுட் சைடு ஏடிஎம் யூஸ் 4 ஏடிஎம் 4 வாட்டி தான் ஏடிஎம் யூஸ் பண்ண முடியும். 5வது வாட்டி வச்சிட்டிங்களோ இல்லை வெளி ஏடிஎம்மில் கை வச்சிங்களோ ஒரு சார்ஜ், எஸ்எம்எஸ்ஸுக்கு ஒரு சார்ஜ். இப்போ 5000 ரூபா அக்கௌண்ட்டில் திருவு சினிமாவில் சொன்ன மாதிரி அந்த டைலாகையும் போட்டு காட்டுறோம். 5000 ரூபா சார்ஜில் ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் சார்ஜ் ஆகிடுச்சின்னு உன்கிட்ட சொல்லாமையே சார்ஜ் போட்டாங்கன்னா 4500 ரூபா தான் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 500 ரூபா, அப்புறம் அடுத்த 10 மாதத்துக்கு 5000 ரூபா, 500 ரூபா, 500 ரூபா மினிமம் பேலன்ஸ் சார்ஜில் போட்டு உங்கள் அக்கௌண்ட்டை 0 ஆக்கிடுவாங்க. இது எஸ்பிஐயும் பண்ணுது. அப்போ என்ன ஆகுது, உங்கள் அக்கௌண்ட்டு 0 ஆகிடுது. இது மாதிரி 35,000 கோடி சம்பாதிச்சிருக்கிறாங்க. எஸ்பிஐ மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா அவங்களோட 70% லாபம் இதுலேருந்து தான் வந்திருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது யார் என்ன மாதிரி ஆட்களை அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாது. ஏழைங்களையும் லோவர் மிடில் கிளாஸும் சம்பளத்தை வச்சு எப்படியாவது ஒரு மாதத்துக்கு ஓட்டோ 2 பேரையும் சேர்த்து ஓட்டோ எப்படியாவது மேனேஜ் பண்ணுறவங்களுக்கும் தான் இது அஃபெக்ட் பண்ணும். பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்களுக்கு தான் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். சாதாரண வேலை செய்கிறவங்களுக்கு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் கொடுக்கறதில்ல. இப்போ ஜன்தன் பற்றி பேசுறதில்ல. எலிக்கு பொறி வச்சாச்சு. இப்போது எலி ஓடி வந்து போய் மசால் வடை சாப்பிட்டுச்சு, சுண்டெலி மாட்டிக்கிடுச்சு. உங்கள் பணம் முதலீட்டாளர் கையில். இதை பற்றி கோயம்புத்தூர் கேண்டிடேட் பேசினா நல்லாயிருக்கும். மற்றவங்க பண்ண வேலைக்கு நம்ம மாலையை வாங்கி போட்டுக்கிறோம். இந்த மைக்கில் பேசுமே அந்த 300 கம்பெனியை பற்றி அவர் பேச மாட்டேங்கிறார். அந்த கம்பெனி பேர் பேடிஎம். பேடிஎம்முக்கு யார் அட்வர்டைஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பேடிஎம்மில் போடாத பணத்தை நான் சொன்னேன். கொண்டு போய் பணத்தை நீங்களும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டும் போட்டிருக்கீங்க. நீங்கள் எந்த விலையில் போட்டீங்க, இன்றைக்கி எந்த விலையில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போது பெரியப்பாவோட ஒரு ஃப்ரெண்டு ஒரு டெலிகாம் கம்பெனி வச்சுருக்கிறவர், ஒரு கிரிக்கெட் டீம் வச்சுருக்கிறவர் ஒரு பேங்க் ஆரம்பிச்சிட்டார். அதனால் இந்த பேடிஎம் பேங்க்குக்கும் லைசன்ஸை கேன்சல் பண்ணப்பட்டது. இதை பற்றி கோயம்புத்தூர்காரர் சொல்லுவாரா? நீங்களே கோயம்புத்தூர்காரரை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.